டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இன்று செல்லும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அதிமுகவுக்கு அரசியலும் தெரியாது, விளையாட்டும் தெரியாது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கு 5000 பேர் மட்டுமே அனுமதி. அமைச்சர் ஆனந்த் தகவல். 5 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற தீவிரம் காட்டும் திமுக. வேட்பாளர் தேர்வு, பிரச்சார வியூகம் உள்ளிட்டவை குறித்து மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. IPL சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக தட்டி தூக்கியது ராயல் சேலஞ்ச். குஜராத் அணியை வீழ்த்தி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று திருச்சி சட்டமன்ற தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் அவர் இன்று அந்த தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அங்குள்ள கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் விஜய் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பங்கேற்கும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். QR கோடு உள்ளவர்கள் மட்டுமே வர வேண்டும் என்றும் மற்றவர்கள் வர முயற்சிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் வருகையொட்டி திருச்சியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு விளையாட்டும் தெரியாது, அரசியலும் தெரியாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி கொடுத்துள்ளார். அமைச்சராக உள்ள ஆதவ் கூடைப்பந்து சம்மேளன தலைவராக இருப்பது குறித்து அதிமுக விமர்சித்திருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள ஆதவ், அமைச்சராக இருப்பவர்கள் விளையாட்டு சம்மேளன தலைவராக நீடிக்கலாம் என விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் நடைபெற உள்ள 5 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்களை நிறுத்தலாமா அல்லது புதிய வேட்பாளர்களை நிறுத்தலாமா என ஆலோசனை செய்து வரும் மு.க.ஸ்டாலின் இடைத்தேர்தல் வியூகங்களையும் வகுத்து வருகிறாராம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் திமுகவை வெற்றி பெறச் செய்ய தலைமை முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. பயிர்க்கடன் விவகாரத்தில் திட்டமிட்டு ஏமாற்றுகிறீர்களா சிஎம் விஜய் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை முதலமைச்சர் விஜய் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து பதிவிட்டுள்ள தங்கம் தென்னரசு, தேனை தடவி வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது RBI விதியை காட்டி ஏமாற்றுகிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விதிமுறை இருப்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியாதா அல்லது உங்களின் நிர்வாக திறமையின்மையா என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் புதிய DGPயாக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் தற்போது BSF DGPயாக உள்ளார். இதனால் அந்த பதவியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட பின்னரே தமிழக DGPயாக பதவியேற்க முடியும். இதனால் தான் புதிய DGPயின் பதவியேற்பு கால தாமதமாகி வருவதாகவும் ஜூன் 3ஆம் தேதி அவர் பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பார் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எனவே முதலமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டது குறித்து பதிலளித்துள்ள அவர், ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்னொரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது என கூறப்படுவது உண்மை அல்ல என குறிப்பிட்டுள்ளார். பாஜக தேர்தல் தோல்வி குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பாஜக தோல்வி அடைந்தது. இது குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. தற்போதைய நிர்வாகிகளுக்கு அண்ணாமலையை பிடிக்கவில்லை என கூறும் அவரது ஆதரவாளர்கள் தேசிய அளவில் அவருக்கு பதவி கொடுக்க தலைமை தயாராக உள்ளதாகவும், ஆனால் அண்ணாமலைக்கு மாநில அரசியலில் மட்டுமே நாட்டம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். கருப்பு படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பது நடிகர் சூர்யாவை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. உலக அளவில் இந்த படம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் ஆகியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்களுக்கு சூர்யா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களை பரிசாக வழங்கியுள்ளார்.
இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் என டெக்னீஷியன்களுக்கு சூர்யா அளித்த காரின் மதிப்பு ஒவ்வொன்றும் 30 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.